அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். என்ன கேட்கிறார் பாருங்க. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். என்ன கேட்கிறாரு? 6 உயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். முதல் பாயிண்ட். உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களிடத்திலையும் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்றே எந்தை நினது அருட்புகழை ஏம்பிடல் வேண்டும். எங்க இந்த உலகத்துல எங்க போனாலும் எந்தை நினது அருட்புகழ், இறைவனுடைய திருவடியை பத்தி, இறைவனுடைய புகழை பத்தி எங்க போனாலும் அதை பத்தி நான் சொல்லணும், பேசணும். ஏன்னா இறைவன் திருவடி தான் எல்லாரையும் காப்பாற்றக்கூடியது. இறைவன் தான் எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவர். அவருடைய புகழை நம்ம பேசணும். நம்மளுடைய வினைகளை நீக்கக்கூடியவர், நம்மளை காப்பாற்றக்கூடியவர், அன்புமயமானவர், கருணை வடிவானவர், தயாபரன். இறைவனே திருவடியா வந்து நம்ம கண்மணியில ஒளியா இருக்கிறார். அதை பத்தி நம்ம உலகத்துக்கு எடுத்து சொல்லணும். எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்றே எந்தை நினது அருட்புகழை, அருட்புகழ் அருள் திருவடியில தான் இருக்கு, இயம்பிடல் வேண்டும். அதை பத்தி மட்டும் உலகத்துக்கு நம்ம சொல்லணும். எங்க போனாலும் எந்த இடத்துலயும் இறைவனுடைய திருவடியை புகழ் பத்தி நம்ம சொல்லணும். எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்று எந்தை நினது அருட்புகழை ஏம்பிடல். செப்பாத மேநிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்து ஓங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும். சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்து ஓங்க. உலகம் பூரா எங்கும் சன்மார்க்கம், சிவ மார்க்கம், சிவம் ஒளி மார்க்கம், அதாவது நம்ம கண்ணுல இருக்கிற ஒளி மார்க்கம் தான் எங்கும் திகழ்ந்து ஓங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும். உலகத்துக்கு இந்த ஞானம் வெளிப்படணும், இறைவன் திருவடி பத்தி எங்கும் தெரியணும். அது அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவனினை பிரியாத நிலைமையும் வேண்டுவன். தலைவர் தலையில உயிரா இருக்கிறவர் தான் இறைவன் தான். அவர் தான் 2 கண்மணியில ஒளியா இருக்கிறார், துளங்குறார். அவரை பிரியாத இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு நிலைமை வேண்டும் அப்படின்றதுதான் இறைவன்கிட்ட எப்படி ஒரு பிரார்த்தனை பாருங்க. தலைவனினை பிரியாத நிலைமையும் வேண்டுவன். நன்றி. குருவே சரணம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.